எனக்கு வந்த ஒரு காலை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். எனக்கு ஒரு நாள் கால் வந்துச்சு. அந்த கேர்ள் சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன ஃப்ரீயா இருக்கீங்க, என்ன பேசலாமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க கேர்ள் சொல்லிட்டு பேசுறப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தாரு அப்படின்னா மாசம் மாசம் கரெக்டா கட்டுற ஒரு நபர் அவர் வந்து. சோ அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சோ அவர் ஒண்டிதான் வேலை செய்யறாரு. கொஞ்சம் அழகான ஒரு குடும்பம் அது வந்து. ஆனா வந்து என்ன அப்படின்னா இந்த வீடு வந்து அவங்க சேவை வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் சொந்த வீடு வாங்கல. சோ அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் வந்து நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் லோன் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு லோன் அப்ளை பண்ணிருக்காங்க. புக்கிங் எல்லாம் போட்டு லோன் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பேங்க்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வீடு வச்சிருக்காரு, அந்த வீடு காசு கரெக்டா கட்டல அப்படின்ற மாதிரி வருது. இவங்களுக்கு ஒரே பதற்றம். கொஞ்சம் அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்க மனசு எவ்வளவு பரித வச்சிருக்கோம் அப்படின்னு. அவங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவரோட அண்ணனுக்கு வந்து அவரோட வீட்டுக்கு வந்து ஜாயின் அப்ளிகண்டா இருந்திருக்காரு. அவருக்கு அந்த நேரத்துல தெரியாது தெரியுங்களா. அவங்க அண்ணன் சொல்லி இருந்திருக்காரு, இல்லையா இது வந்து ஜஸ்ட் ஒரு சும்மா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட், சும்மா சைன் வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் அது தெரியாம சைன் வச்சுட்டாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரு ஒரு வீட்டுல ஜாயின் அப்ளிகண்டா இருக்கு. அந்த வீடு காசு கரெக்டாவும் கட்டல. மாசம் மாசம் ரொம்ப தூவாக்கா விட்டு வச்சிருக்காங்க. இப்ப இவங்க வீடு வாங்கணும்னா கண்டிப்பா வீடு வாங்க முடியாது. இப்ப இவங்க என்கிட்ட கேக்குறாங்க, என் பேரை வெளியாக்கணும், என் ஹஸ்பண்ட் பேரை வெளியாக்கணும்னா நான் என்னென்ன பண்றது அப்படின்றது கேட்கறாங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. நீங்க ஒருத்தவங்க கூட ஜாயின் அப்ளிகேட் பண்ணி வீடு வாங்கிருக்கீங்க அப்படின்னா பேங்க் வந்து இவங்க ரெண்டு பத்தியுமே நம்பி தான் அந்த வீடு வந்து லோன் கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த சைட் நபர் இருக்காங்களே, அந்த சைட் நபரை மட்டும் நம்பி பேங்க் இப்ப லோன் கொடுக்க தயாரா இருக்கிறோம். சோ அப்படி அவங்க தயாரா இருந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து இவரோட பேர் வந்து இந்த லோன்ல இருந்து வெளியாயிரும். சோ இந்த ஒரு வழிதான் இருக்கு. சோ நிறைய பேருக்கு இந்த வழி கூட தெரியாம என்ன நடக்கிறாங்க அப்படின்னா இங்க போய் ட்ரை பண்ணுவோம், அங்க போய் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்பயே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல எல்லாத்துக்குமே அனுப்பிவிடுங்க. உங்க மூலியமா அவங்க தெரியாத ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை இப்பதான் வாட்டி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இப்பயே ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டமான இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். பாய்.